ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 16/2/2025 சதுர்த்தி திதி இரவு 2:02 வரை. பின்னர் பஞ்சமி. அஸ்த நட்சத்திரம் மறுநாள் காலை 4:22 வரை. பின்னர் சித்திரை. மறுநாள் காலை 4:22 வரை அமிர்த யோகம். பின்னர் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. வார சூளை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10 வரை. பகல் 2 முதல் 4:30 வரை. இன்று சந்திராஷ்டமம். கும்பராசிக்கு இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, உங்கள் திறமை இன்று வெளிப்படும். தெய்வீக காரியங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கூடி வரும். தொலை தொடர்புகள் லாபம் தரும். தொலைபேசி மூலம் வரும் தகவல் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தெரிவிக்கும். கணவன் மனைவி உறவுகள் நல்ல முறையில் சீராக இருந்து வரும். தொழில்துறையில் அபிவிருத்தி காணும் சந்தர்ப்பம் உண்டு. உடல் நலன் சீராக இருக்கும். பொன்பொருள் சேரக்கூடும். கடுமையான உழைப்பும் அதற்கேற்ற பொருளாதார லாபமும் இன்று இருக்கும். ஆன்மீக விஷயத்தில் நாட்டம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு இன்று கிடைக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். வீடு வாகனம் இவற்றால் சிறிய செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல தகவல் தேடி வரக்கூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியத்திற்கான செலவுகள் ஏற்படும். குழந்தைகளின் உடல் நலன் சீராக இருக்கும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் புத்திசாலித்தனத்தால் சில நல்ல காரியங்களை திறமையாக செய்வீர். புனிதமான காரியங்களில் ஈடுபடுவீர். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். பெற்றோர்களாலும் உறவினராலும் நலன் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் இனங்கள் ஆதாயம் தரும். நண்பர்கள் உற்றார் உறவினர் தொடர்புகள் மூலம் பயன்பெறுவீர். கணவன் மனைவி இடையே இருந்த கசப்புக்கள் மாறும். அனுகூலமான போக்கு நிலவி வரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர் நல்ல ஆதாயம் பெறுவர். ஆரோக்கியம் சம்பந்தமான இருந்த பிரச்சனை இன்று தீரக்கூடும். சிலர் தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர். பெண்களுக்கு சிறப்பான எதிர்பார்த்த நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றியை காண முடியும். எதிரிகள் விலகிச் செல்லக்கூடும். சிவப்பு நிற பொருட்களால் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். நிலம் வீடு வாகனங்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்கும். குடும்ப நலன் சீராக இருந்து வரும். தொலை தொடர்புகள் நல்ல செய்தியை கொண்டு வரும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும். உஷ்ண ஆதிக்க நோயால் சிலர் மருந்து உட்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம். பெற்றோர் நலனில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடு தோன்றக்கூடும். பயணத்தில் விழிப்புடன் இருப்பது நல்லதாகும். சில விஷயங்களில் நிதானமான போக்கை நீங்கள் கடைபிடிப்பதில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கடக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் திருமண சம்பந்தமான சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். விருந்து விழாக்களில் பங்கு கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்தில் பாராட்டும் பரிசும் கிடைக்கக்கூடும். மங்களகரமான பொருள் விற்போர் ஏற்றங்கள் பெறுவர். பணியாளர்கள் தாங்கள் விரும்பியபடி நடந்து கொள்வர். கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும். குழந்தைகளால் குடும்பத்தில் பெருமை சேரும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய தினமாக இன்று இருக்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, பண விஷயத்தில் இன்று நீங்கள் சிறிது கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் விலகும். தொலைபேசி மூலம் நல்ல தகவல் தேடி வரும். சொந்த தொழில் செய்வோர் சிறிதளவு ஆதாயத்தை பெற முடியும். ஆனால் பணத்தை கையாளும் பொழுது அதிக கவனம் தேவைப்படும். பெண்களுக்கு சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் உண்டாகும்.
குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் பெரிய தொல்லைகள் இருக்காது. ஆலய தரிசனமும் மகான்களின் சந்திப்பும் ஏற்படக்கூடும். ஆடை அணிகல சேர்க்கை உண்டாகும். குழந்தைகளுக்கு சிறு சிறு தொல்லைகள் வந்து ஆரோக்கிய குறைபாடு பின் சரியாகும். சிலருக்கு எதிர்பாராத திடீர் தனவரவுகள் உண்டு. நெருங்கிய உறவினரிடையே இருந்த சிறு மனக்கசப்பு இன்று நீங்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, செயற்கரிய நல்ல செயல்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். எதிரிகளின் வலு குறையக்கூடும். எதிர்பார்த்த நல்ல சந்தர்ப்பம் தேடி வரும். கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். நண்பர்கள் உற்றார் உறவினர் உதவிகரமாக இருப்பர். குழந்தைகளின் உடல் நலன் சீராக இருந்து வரும். இதுவரை இருந்த தடை தாமதங்கள் உங்கள் முயற்சியால் மாறக்கூடும். எதிர்பார்த்த வருமானம் தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் இனங்கள் சுமூகமாக இருக்கும். நெருங்கிய நண்பர்கள் கூட இன்று சில நேரங்களில் சங்கடத்தை உண்டு செய்வர். இருந்தாலும் உங்கள் பொறுமையால் இந்த பிரச்சனைகளை திறமையாக சமாளிப்பீர். அந்நிய மொழி பேசுவோரால் சிறு அனுகூலம் உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடும். இதுவரை இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகி மகிழ்ச்சி கிடைக்கும். பணப்பொறுப்பில் உள்ளோர்கள் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டிய தினம் இன்று. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களில் ஈடுபட்டு பயன்பெறுவீர். உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வார்கள். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்வீர். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு மெயில் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ நல்ல செய்தி கிடைக்கக்கூடும். பெண்களுக்கு ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். கவலைகள் பெருமளவில் விலகக்கூடும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று பெரிய அளவு எதிர்பார்த்தாலும் அளவோடு நன்மைகள் ஏற்படக்கூடும். கடல் வாணிபம் நன்மை தரும். வேற்று மொழி வேற்று மதத்தினர் உதவ முன்வருவர். கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் நடைபெறும். இன்று எந்த காரியத்திலும் பதட்டத்திற்கு இடம் தராமல் பொறுமையுடன் ஈடுபடுவது அவசியம். கூடுமானவரை வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். திரவப் பொருள் வியாபாரம் செய்வோர் நல்ல ஆதாயம் பெறுவர். தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவீர். எதிர்பார்த்த பயணங்கள் நன்மை தரும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, இன்று நன்மைகளை எளிதில் பெற்று மகிழ்ச்சி அடைவீர். படிப்படியான முன்னேற்றம் காண முடியும். உங்கள் முயற்சி நல்ல முறையில் திருப்திகரமாக இருக்கும். வியாபாரம் செய்வோர்கள் நல்ல ஆதாயம் பெறுவர். குடும்ப நிர்வாகத்தில் பெண்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். இன்று தெய்வீக நிலையில் ஆன்மீக பயணங்கள் செய்ய சிலர் திட்டமிடுவீர். உங்கள் திறமை வெளிப்படும். சிலருக்கு நீண்ட தூரத்திலிருந்து அழைப்புகள் தேடி வரக்கூடும். குலதெய்வ பிரசாதம் வீடு தேடி வரும். நீண்ட நாட்கள் சந்திக்க நினைத்த ஒரு நல்ல மனிதரை சந்திப்பீர். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இதுவரை இருந்த தடைகள் விலகக்கூடும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல வாய்ப்புகள் பெற வாய்ப்புண்டு. நிர்வாக திறமை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் ஏற்றங்கள் பல காண்பீர். பணப்புழக்கம் திருப்தி தரும் வகையில் அமையும். இதுவரை சந்திக்க நினைத்த ஒரு நல்ல மனிதரை இன்று சந்திப்பீர். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, சில விஷயங்களில் பொறுமை காக்க வேண்டி வரும். தென் திசையிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி தொலைபேசி மூலம் கிடைக்கும். வியாபாரம் செய்வோர் சற்று மந்த நிலையை சந்திப்பீர். குடும்பத்திலும் சரி மற்றவரிடமும் சரி உங்களுக்கு எதிர்பார்த்த பாராட்டு கிடைக்கும். குடும்ப நிலையில் ஓரளவு முன்னேற்றம் காணும். பிறமொழி பேசுவோர் ஆதரவு கிடைக்கும். பத்திரிகை தொலைக்காட்சி திரையில் உள்ளோர் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர். பெண்களுக்கு மறைமுக சேமிப்பு மனமகிழ்ச்சியை உண்டாக்கும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இன்று பலவிதமான நன்மைகள் எதிர்பார்க்க முடியும். சிறு சிறு தொல்லைகளை திறமையாக சமாளிப்பீர். சில விஷயங்களில் உங்களது திறமையை நல்ல முறையில் வெளிப்படுத்துவீர். பெண்களுக்கு புதிய ஆடை அணிமணி வாங்கும் யோகம் உண்டு.
பிரயாணங்களில் கவனம் தேவை. குடும்பத்தில் உற்சாகத்திற்கு குறைவிராது. புதிய பொருள் சேர்க்கையால் மகிழ்ச்சி ஏற்படும். மகள் அல்லது மகனின் திருமண பேச்சு மகிழ்ச்சி தரும். இடையில் தடைப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை பற்றி மீண்டும் பேச வாய்ப்புண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் நல்ல ஆதாயம் பெறுவீர். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களாணி பவன்.